இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்தியா பாகிஸ்தான் வார்ல இருக்கோம். இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ண டேங்க் தான். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம். இங்க பாருங்க கன் வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஹைட்ல நிக்கிறாரு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதோட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஹட் மாதிரியே இருக்கு பாருங்க. நாங்க இருக்க ரெசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே வந்து தார் டெசர்ட் இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ராஜஸ்தான் சீரீஸ் எபிசோட் 2ல இருக்கோம். ஃபைனலாக ராஜஸ்தான் ரீச் ஆயாச்சு. அதோட சேர்ந்து குளிரும் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 6 மணி. ஸோ 18 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே சூப்பராக ரெடியாகி கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு தான் நாங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கோம். எங்கே போகிறோம்? ஜெசல்மேர் போறோம். தார் டெசர்ட்டுக்கு போறோம். ஏ வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இழுத்துட்டு போனா என்ன ஆல் செட். செமையா குளிருது. வாவ், செமையா இருக்கு பாருங்க கிளைமேட்டு. இந்த அழகான சன்ரைஸ்ல இவங்க கொடுக்குற இந்த மலை இலச்சி செமையா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். லைக் மிர்ச்சி வடை, கச்சோரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து இவங்க பண்றாங்க. இங்க உள்ள தந்தூரி சாய் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். அதாவது நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்சஸ் இருக்கும். விவர்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அவேலி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரே அங்கே வா. இங்கே எப்படி ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு? ரெஸ்டாரண்ட் நான் வந்திருக்கேன். இங்கே வந்திருக்கியா? நல்லா இருக்குமாங்க? நல்லா இருக்கும். ஃப்ரையு இங்கே பாரு, எங்க வந்திருக்க? வெயில் அடிக்குதா? ஃப்ரையா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓடக்கூடாது, பொறுமையா நடக்கணும். கை பிடிச்சிக்கோ. ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், திவான் டைப்பில். ஃப்ரையா போயிட்டு படுத்துக்கலாம் ஈஸியாக. என்ன ஃப்ரையா, நீ படுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளே பார்க்கும்போது அப்படி இல்லை. பட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அவளே ஏறு. உட்கார தெரியல. வா வா. A few moments later. வியூவர்ஸ், இப்போ நம்ம ஜெசல்மேருக்கு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் நிப்பாட்டணும். இந்த இடத்த பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் டீ போடுறாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரையாவும் இருக்கா? ஃப்ரையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க ராஜஸ்தானில். எல்லா டீ கடை, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டில் போட்டுறாங்க. இந்த கட்டிலில் வந்து லாரி ஓட்டுறவங்களாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா டீ குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாமா. ஸோ அவங்க எங்கேயும் சொன்னாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. வீடெலாம் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. ஹட் மாதிரியே இருக்கு பாருங்க எல்லா வீடும். ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டு எந்த மாதிரி இருக்குல்ல. ஃப்ரையு ஹாய். ஃப்ரையா, எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிச்சா? வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டோம். ஃபுட்டுமே வந்து ஓரளவு ஓகேவா, வில்லேஜ் ஃபுட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பக்கா ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி லுக்காக இருக்குது. நம்ம ஜெசல்மேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியூன்ஸில். கரெக்டாக ஜெசல்மேர் ஃபோர்ட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா சாண்டியூன்ஸ் வரும்.
சாண்டியன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார் டெசர்ட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம், வாங்க. ஸோ வீவர்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெசல்மேர் தார் டெசர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ரெசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து தார் டெசர்ட் இருக்குது. ஸோ தார் டெசர்ட்டோட வியூ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டோட வியூ இங்கே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரெசார்ட். இங்கே தான் வந்து நம்ம 2 nights இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க நம்மளோட ரூமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம ரூமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வியூ இருக்கும். ஸோ சன்செட்டுமே இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செம்ம வியூ நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. வாங்க ரூம்குள்ளே வாங்க. இதுதான் நம்மளோட 2 nights ஸ்டே பண்ண போகிற ரூம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஜெசல்மேர் தார் டெசர்ட்டில் இருக்கிற ஒரு ரெசார்ட் இது. அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் இருந்து பார்ப்பீங்க. ரூமோட வியூவை பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம டேரெக்டாக ரூம்ல இருந்தே கூட பார்த்துக்கலாம். விவர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனை நம்ம திறந்தோம்னா பெட்ல வந்து படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூவும் பார்த்துக்கலாம். அதோட நம்ம வந்து டெசர்ட் வியூவும் நம்ம பார்த்துக்கலாம். பக்காவான ஒரு ஸ்பாட் இது. 2 days வந்து எப்படி போக போகுதுன்றது தெரியல. நானும் உங்ககிட்ட வந்து என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாழ்க்கையிலே முதல் முறையாக கேமல் ரைடு போக போகிறோம். அதுவும் ஃப்ரேயாவோட போக போகிறோம். எப்படி இருக்க போகுது தெரியல, பார்க்கலாம். இப்போ ஜெரு வந்து கேமல்ல ஏறி உட்காந்துட்டா. இப்போ நாங்கள் தான் அடுத்து ஏறி உட்கார போகிறோம். ஃப்ரீ ஏறலாமா? யார் நீ ஃபர்ஸ்ட்ல இருக்கணுமாம்மா? ஓகே. ஃப்ரீ எங்க பாரு. ரொம்ப பயமா இருந்துச்சு. கேமல் வந்து பாத்தீங்கன்னா எந்திக்கும் போது தான் அதோட எஃபெக்ட் தெரிஞ்சது. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேமல் ரைடு தானே. ஃப்ரேயா நாங்க கேமல்ல போய்கிட்டு இருக்கோம். கேமல் ரைடு. ஃப்ரேயா இங்க பாரு. ஃப்ரேயா 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 இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. கேமல் ரைட்ல போ. அப்பா கேமல் ரைடு எப்படி இருக்கு ஃப்ரேயா? வேற லெவல்ல இருக்கு வியூவர்ஸ். கேமல் ரைடு கண்டிப்பா ராஜஸ்தான்ல ஜெசல்மேர் கண்டிப்பா வந்து கேமல் ரைடை நீங்க வந்து ட்ரை பண்ணணும். சாண்ட் டியூன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. செம வியூ, செம டெசர்ட் வியூ. நம்ம துபாயில எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கு இல்ல? துபாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாக்ல சொல்லிடுறேன். சரி அங்க பாரு. எப்படி இருக்கு சஃபாரி ரைட்? நல்லா இருக்கா? அந்த வியூ செமையா இருக்கு. அதான் நம்ம ஹோட்டல். ஆமா அதான். வீவர்ஸ் நம்மளோட ரெசார்ட்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். நம்மளை வந்து இப்போ வெல்கம் பண்ண போறாங்க. ஃபாக் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோக் டான்ஸ் அப்புறம் செம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ், டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட மகாராஜா டென்ட் வந்து அங்கே இருக்குது. Day 2. வீவர்ஸ் குட் மார்னிங். ஸோ எங்களோட ஹோட்டலோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிளைமேட்டை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 டிகிரி செல்சியஸில் இருக்கோம். விவர்ஸ் நாங்கள் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடியாக போகிறோம். அந்த பயங்கரமான இடத்த நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம். அது என்னன்றதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விவர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி ஆகியாச்சு. மேட்சிங் ட்ரெஸ் போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் பாட்டுக்கு நம்ம ரீச் ஆகும். நம்ம 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம்.
பூரியா? பூரி, உருளைக்கிழங்கு குருமா, பொட்டேட்டோ குருமா. இது வந்து போஹா. சாய் ரெடி. விவஸ், ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரோட பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து நீட்டா செம்மையா இருக்கு ரோடு. பாகிஸ்தான் பார்டர் வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெச் ரோடு செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. காரை ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்கு. விவஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா போங்வாலாக்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ பார்க்கிங்ல இருந்து இப்போ உள்ள என்டர் ஆக போறோம். வேற மாதிரி இருக்க போகுது உள்ள, செம்மையா இருக்க போகுது. ஃப்ரேயா ஹாய். ஸ்பாட் வேற லெவல்ல இருக்கு விவஸ். இங்க பாருங்க, கன் வச்சிட்டு இருக்காங்க. டேங்க் பாத்தீங்களா? இங்க இந்த ரியல் டேங்க். இங்க லோங்கேவாலா வார் மெமோரியலுக்கு உள்ள என்டர் ஆக போறோம். செமையா இருக்கு. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஃப்ரேயா, யார் அவரு? தெரிஞ்சவரா? இங்க பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்த் மாதிரி ஒரு ஆளையும் வந்து ஸ்டாச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வார்ல போராடி இறந்தவங்க. ஜெய் ஜவான். இவர் தான் வந்து கமாண்டர் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறாரு பாருங்க. இப்போ நான் காட்டுற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து யூஸ் பண்ணது. ஸோ அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு போயிருப்பாங்கள்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க அதை எடுத்து வச்சு நமக்கு அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ண டேங்க்கு தான். விவர்ஸ், இங்கே பாருங்கள், ரோல் ஆஃப் ஆனர். இதெல்லாம் வந்து ஒரு ரியரான ஒரு ஏர்கிராஃப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாகிஸ்தானோட வார் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒளிஞ்சி ஃபைட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை வந்து ஃபீல் பண்ண போகிறோம். உள்ளே போயிட்டு வாங்க. ஹலோ, வாங்க இப்போ உள்ளே போகலாம். எனக்கு பத்தவே இல்லை. செம்மையா இருக்கு. வெளியில போய் எடுக்கணும். நீ அப்படியே இங்கே ஒளிஞ்சு நின்று இப்படி பாரு. என்ன ஒளிஞ்சு நின்று பாரு. டேக்கிங் ஃபோட்டோ வெயிட் பண்ணுங்க. இங்கே பாரு. சூப்பர். இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் வாரப்போ நம்ம வந்து இங்கேருந்து தான் ஃபைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் வாரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் இப்போ வார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. ஒரு 2 கன்னை கையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் வாருக்கு நம்ம போகிறோம். இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கஃபேக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருக்க ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்களாம் பாருங்க. ஹலோ, ஹாய், சே ஹாய். ஹாய். பாகிஸ்தான் பீப்புளோட ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்திருக்கோம். சாகர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. விவர்ஸ், நம்ம இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இங்கெல்லாம் சுத்தமாக நம்மளால் சாப்பிடவே முடியாது. இவங்களோட ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இங்கே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நம்ம பக்கா இந்தியன் ஃபுட் வந்து இங்கே கிடையாது. ரொம்ப கஷ்டம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது. ரெஸ்டாரண்ட் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் எப்படி இருந்துச்சு, உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து நார்மலாக தான் இருக்குது. இங்கே இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே அப்படி தான் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்டாண்ட் வச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. சாப்பிடு. A few moments later. இப்போ நாங்கள் ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரேயா, கண்ணாடி பறக்குங்க. ஸோ வியூவர்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி ரைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நாங்கள் சாண்ட் டியூன்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்களும் இந்த வியூவை பாருங்கள். வியூவர்ஸ்,
ஏ எவ்வளவு பெரிய ஸ்லைடு பாருங்க, ஸ்லாண்டிங்கா இருக்கு. செம்ம ஸ்லாண்டிங்கா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வியூ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஸ்ரேயா ஜீப் சஃபாரி எப்படி இருந்துச்சு? பின்னாடி பாருங்க எவ்வளவு ஸ்பீடுன்னு. அந்த பயாவை பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி இழுத்துட்டு போறாருன்னு பாருங்க. தலையில கயிறை கட்டி இருக்கிறாரு. இந்த பயா வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இழுத்துட்டு இருக்காரு. சே ஹாய் போலோ. ஹலோ. ஹேய். பின்னாடி ஒரு கேமல் வருது. அப்புறம் தட்டு டப் 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 டப். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமல் ரைடில் வந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் குதிரையில் போகிறத விட. அதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃப்ரேயாவுக்கு வந்து கேமலை பார்த்தவொடனே கேமல் வந்து ஃப்ரேயாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. கேமலுக்கும் ஃப்ரேயா பிடிச்சி போச்சு, ஃப்ரேயாவுக்கும் கேமலை பிடிச்சி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் நாங்கள் சன்செட்டுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுதா சன்செட் ஆகுறது? இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரேயா சன்செட் பார்க்க வந்தியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமல் சஃபாரியில் இருக்கோம். கேமலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சஃபாரி போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு ஃப்ரேயோ? ஃப்ரேயா எங்க பேரு? ஃப்ரேயாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமலுக்கு ஹாய் சொல்லு. ஹாய். ஜஸ்ட் ஆப்போசிட். ஹலோ சார். ஹலோ. இப்போ அந்த கேமல் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் போகிறோம். இதை பாருங்க. ஸோ இந்த ரைடு தான் கேமல் சஃபாரி ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க.